அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி அரேபியாவின் ரியாத் மாநகரில் அமைந்துள்ள ரபுவா இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் சார்பாக இந்நிகழ்ச்சியை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எமக்கு வழங்கிய தூய்மையான இஸ்லாத்தை கடைபிடிக்க முதலில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இன்றைய இஸ்லாமிய உலகத்தை நாம் பார்க்கும்போது அது பலதரப்பட்ட பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவும் தாம் பின்பற்றும் கொள்கைதான் சரியானது, மற்ற கொள்கைகளெல்லாம் தவறானதென வாதாடிக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். மார்க்க அறிவில்லாத ஒரு முஸ்லிம் தான் யாரை பின்பற்றுவது, யார் வழி நடப்பது என தெரியாமல் தடுவாறுவதையும், இஸ்லாத்தில் இணைய விரும்பும் ஒருவன் அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டிய நபித்தோழர்கள் இன்னும் சிறந்த நூற்றாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் பின்பற்றிய தூய இஸ்லாம் எதுவென தெரியாமல் இருப்பதை காண்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அரைகுறையான தகவல்களையும் நம்பிக்கைகளையும் செயற்பாடுகளையும் இஸ்லாமென கருதி பின்பற்ற தலைப்படுகின்றனர். எனவே தூய்மையான இஸ்லாத்தையும் அதனை பின்பற்றக்கூடிய அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்தினருடைய கொள்கையின் சில அடிப்படைகளையும் நாம் சற்று ஆராய்வோம். இத்தூய்மையான இஸ்லாம் இன்று இருக்கிறதா? அதனை பின்பற்றும் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்தினருடைய கொள்கை என்ன? அக்கொள்கையின் அடிப்படைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்தினர் பின்பற்றக்கூடிய இத்தூய்மையான இஸ்லாத்தை அல்லாஹ் இரண்டு விதங்களில் பாதுகாத்திருக்கிறான். ஒன்று, அவனுடைய இந்த வேதம் அல் குர்ஆனை நிலை பெறச் செய்வதன் மூலமாக இத்தூய இஸ்லாத்தை நிலை பெறச் செய்திருக்கின்றான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த வேதத்தை நாங்களே இறக்கினோம், இதனை நாங்களே பாதுகாக்கவும் செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். மற்றது, இத்தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை முஸ்லிம்களில் இருந்து தெரிவு செய்து மறுமை வரை அக்கூட்டத்தினரை நிலை பெறச் செய்வதன் மூலமாகவும் இத்தூய இஸ்லாத்தை அல்லாஹ் நிலை பெறச் செய்திருக்கின்றான். அக்கூட்டத்தினர் இத்தூய கொள்கையை அமுல்படுத்தி பாதுகாத்து அதற்காக போராடியும் வருவார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் வலா யகாஃபூன லௌமத லாயிம். ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாராவது தனது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் தஆலா இன்னொரு கூட்டத்தை உங்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா இன்னொரு கூட்டத்தை அங்கே கொண்டு வருவான். அவர்களை அல்லாஹும் விரும்புவான், அவர்களும் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் முஃமின்களுடன் அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள், காஃபிர்களுடன் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்திலே அவனுடைய பாதையிலே போர் செய்வார்கள். பழிக்கக்கூடியவர்களுடைய பழிச்சல்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். ஆக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா மறுமை வரை அவனை பின்பற்றக்கூடிய இத்தூய இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நிலை பெறச் செய்து கொண்டே இருப்பான் என்பதை இந்த வசனத்தில் எங்களுக்கு விளங்குகின்றது. ஒரு கூட்டம் இந்த இஸ்லாத்தை விட்டும் புறக்கணித்து இந்த இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறிவிட்டால் இஸ்லாம் அடியோடு அழிய மாட்டாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வ இன் ததவல்லௌ யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். நீங்கள் புறக்கணித்து பின்வாங்குவீர்களாயின் உங்களுக்கு பதிலாக நீங்கள் அல்லாத இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். சும்ம லா யகூனு அம்சாலக்கும். பின்பு அவர்கள் உங்களை போன்றிருக்க மாட்டார்கள், அல்லாஹ் தஆலாவை சதாவும் வழிபடக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த இரண்டு வசனங்களிலேயும் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டிய அந்த கூட்டத்தினர் யார்? அதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி அலல் ஹக்கி ஸாஹிரீன் லா யதுர்ருஹும் மன் கதலஹும் வலா மன் காலஃபஹும் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹி தபாரக வ தஆலா வஹும் அலா தாலிக். என்னுடைய சமூகத்திலே
ஒரு கூட்டம் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக உண்மையிலேயே இருந்து கொண்டே இருப்பார்கள், உண்மையான தூய இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களை பார்த்தோ அல்லது அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்களை பார்த்தோ அவர்கள் சற்றும் தளரமாட்டார்கள். அது அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இழைக்க மாட்டாது. எதுவரையில் என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய அந்த மறுமை வரும் வரையிலே அவர்கள் அதே கூட்டத்திலேயே அந்த தூய இஸ்லாத்திலேயே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது. ஆக இந்த தூய்மையான கூட்டம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ற கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த நபி அவர்களும் அதே போன்று அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நூற்றாண்டு என்று எந்த நூற்றாண்டினை கூறினார்களோ அந்த நூற்றாண்டில் இருந்தவர்களும் அவர்களை பின்துயரக்கூடியவர்களும் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த தூய்மையான கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த அல்லாஹ் தாலாவிடத்திலே தப்பிக்கக்கூடிய நாளை மறுமையிலே எந்த ஒரு தண்டனைகளும் பெறாத சிறந்த ஒரு கூட்டமாக அல்லாஹ் தாலா இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரை ஆக்கியிருக்கின்றான். இந்த கூட்டத்துக்கு எதிராக இவர்களை வழி தவற செய்வதற்காக பல சூழ்ச்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம்கள் அனைவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரே சமூகமாக ஒரே கூட்டமாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் தாலா தனது திருமறையில கூறுகின்றான், இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நிச்சயமாக இந்த சமூகம் வேற்றுமையில்லாத ஒரே சமூகமாக தான் உங்களுடைய இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. வ அன ரப்புக்கும் ஃபஅ்புதூனி, நான் தான் உங்களுடைய நாயனாக இருந்து கொண்டிருக்கின்றேன், எனவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே கூறுகின்றான். இந்த உண்மையான சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை பிரிப்பதற்காக இவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுவதற்காக நயவஞ்சர்களும் யூதர்களும் எவ்வளவோ முயற்சிகள் செய்தார்கள் என்பதை அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலமாகவும் எங்களுக்கு பார்க்கலாம். நயவஞ்சர்கள் எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா? லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது, நபியார்களுடன் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் எந்தொன்றையுமே அவர்களுக்கு வழங்க வேண்டாம், தர்மமாக கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு வறுமை பிடித்து மீண்டும் பழைய மார்க்கத்துக்கு திரும்புவதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்கு எந்தொன்றையுமே செலவினம் செய்ய வேண்டாம், செலவழிக்க வேண்டாம் என்பதாக நயவஞ்சர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுடைய இந்த கூற்றுக்கு பதிலளிக்கின்றான், வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்ல், அல்லாஹ் தாலாவிடத்திலே தான் வானங்களுடைய பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றன, அவனுக்கு தான் சொந்தமாக இருக்கின்றது. வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன், என்றாலும் இந்த நயவஞ்சர்கள் இதனை உணரமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அந்த நயவஞ்சர்களுடைய அந்த கூற்றுக்கு பதிலளிக்கின்றான். அதே போன்று யூதர்களை எடுத்துக்கொண்டால் இந்த யூதர்களும் இந்த தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையைச் சேர்ந்த முஸ்லிம்களை வழிதவறச் செய்வதற்காக நபியுடைய காலத்திலேயே முயற்சி செய்திருக்கின்றார்கள். யூதர்களில் ஒரு கூட்டம் சொல்வதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கின்றான், வகாலத் த்வாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாப் ஆமினு பில்லதி உன்ஸில அலல்லதீன ஆமனு வஜ்ஹன் நஹார் வக்ஃபுரு ஆখিরাஹு லஅல்லஹும் யர்ஜிஊன். வேதக்காரர்களில் ஒரு கூட்டம் சொல்கின்றார்கள், அந்த ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு இறங்கிய அந்த வேதத்தை நீங்கள் காலை நேரத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டு மாலை நேரத்திலே அதனை நிராகரித்து விடுங்கள், அவ்வாறு செய்தால் அவர்களும் நிராகரித்து அந்த பழைய மார்க்கத்துக்கே திரும்பி விடுவார்கள் என்பதாக அந்த யூதர்களுடைய எதிர்பார்ப்பில் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விட்டான். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்காக வேண்டி முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாக்க முயற்சித்தார்கள். அல்லாஹ் தாலா அந்த நேரத்திலே உடனே அதனை தடை செய்து அல் குர்ஆனில் இறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன் துதீஉ ஃபரீகம் மினல்லதீன ஊத்துல் கிதாப யருத்தூக்கும் பஅத ஈமானிக்கும் காஃபிரீன், நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே ஒரு கூட்டத்தை நீங்கள் பின்பற்றி அவர்களுக்கு வழிபட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு பின்னாலேயும் உங்களை நிராகரிப்பாளர்களாக திருப்பி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அல்லாஹ் தாலா கொடுத்த நிஅமத்துக்களை பற்றி
அதாவது விலாவாரியாக சொல்லி அது மூலமாக வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மார்க்கமான இந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் அதிலே பிரிந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு இடத்துல அதே வசனத்தில், அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதுக்கு அடுத்த வசனத்திலே வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், நீங்கள் அதாவது தெளிவான அத்தாட்சிகள் எல்லாம் வந்ததற்கு பின்னாலேயும் அதாவது கருத்து வேறுபாடு பற்றி பிரிந்து சென்றவர்களுடன் அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முஸ்லிம்கள் பிரிந்துவிடக்கூடாது, தூய்மையான இஸ்லாத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின் பிரகாரம் பல இடங்களிலே மார்க்க விடயங்களிலே எல்லாம் இவ்வாறு ஒன்று சேருவதை நபி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். தொழுகையிலே அந்த தொழுகையை கூட்டாக நிறைவேற்றுவதை நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே போன்று நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும், அதில் யாரும் பிரிந்து சென்று விடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு பல இடங்களிலே பல வணக்கங்களிலே இவ்வாறான ஒரு ஒற்றுமையான உணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறு ஒன்று சேர எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களிலே இந்த வேற்றுமையை பற்றி, இந்த பிரிவினைகளை பற்றி, பிரிந்து செல்வதை பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பின்னால் உங்களிலே யார் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் பெரிய கருத்து வேற்றுமைகளை எல்லாம், அதிகமான கருத்து வேற்றுமைகளை கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் மின் பஅதி, அதாவது நேர்வழி பெற்ற என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய வழிமுறைகளையும், நேர்வழி பெற்ற என்னுடைய குலஃபாக்களுடைய வழிமுறைகள், நாங்கள் அனைவரும் எந்த வழிமுறையிலே இருந்தோமோ அந்த வழிமுறையை பின்பற்றி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திர்மிதி அதே போன்ற அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், வ இன்ன பனி இஸ்ராஈல தஃபர்ரகத் அலா சின்தைனி வஸபீன ஃபில் மில்ல, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து சென்றார்கள். வதஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாசின் வஸபீன மில்ல, என்னுடைய சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தும் வாஹிதா, அனைத்து கூட்டங்களும் அனைத்து பிரிவுகளும் நரகத்துக்கு தான் செல்லும், ஒரே ஒரு பிரிவை தவிர என்பதாக சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் காலு ஒமன்ஹி யா ரசூலல்லாஹ், அந்த ஈடேற்றமான அந்த நரகத்துக்கு நுழையாத அந்த கூட்டம் யார் என்பதாக நபித்தோழர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபியவர் சொன்னார்கள், மா அன அலைஹி வஸ்ஹாபில் யோம், இன்றைய தினத்திலே நானும் எனது தோழர்களும் எந்த மார்க்கத்திலே இருக்கின்றோமோ அதே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, அதே தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த அந்த ஈடேற்றமான ஒரு கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திர்மிதி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கூறினார்களோ, முன்னறிவிப்பு செய்தார்களோ, அதே போன்று இந்த சமூகம் பல பிரிவுகளாக பிரிய ஆரம்பித்தது. சஹாபாக்களுடைய கடைசி காலத்திலேயே இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகள், ஹவாரிஜிகள் என்றும் முஅத்தஸிலாக்கள் என்றும் இவ்வாறு கதரியாக்கள், முர்ஜியாக்கள் என்று பல பிரிவுகளாக பிரிய ஆரம்பித்து விட்டார்கள். என்றாலும் அந்த பிரிவுகள் பெரிதாக பாதிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த முதல் 3 நூற்றாண்டுகளிலேயும் மக்கள் சிறந்த முறையில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி, உங்களிலே சிறந்தவர் என்னுடைய இந்த நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் சிறந்தவர்கள் அடுத்த நூற்றாண்டிலே வரக்கூடியவர்கள், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் சிறந்தவர்கள் அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடியவர்கள். இவ்வாறு 3 நூற்றாண்டுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 நூற்றாண்டுகளிலே தான் சஹாபாக்கள், அதே போன்று தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், இன்னும் பல நல்ல அறிஞர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற அறிஞர்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே தான் வந்திருந்தார்கள். என்றாலும் இதற்கு பின்னால் உள்ள அந்த காலகட்டங்களிலே தான் அதிகமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் இஸ்லாத்திலே நுழைந்து, அதற்கு பின்னால் முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதிய பல நூல்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதன் காரணமாக அதன் மூலமாக இஸ்லாத்திலே தவறான சில கொள்கைகள் எல்லாம் உள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டன. இதன் மூலமாக இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த காரணங்களினால் இன்று எமது முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பல பிரிவுகள், பல சமூகங்கள் எல்லாம் வழிகெட்டு போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஒரே ஒரு சமூகம், வெற்றி பெற்ற அந்த அல்லாஹ் தஆலாவால் உதவி செய்யப்பட்ட அந்த ஒரே சமூகம் யார் என்பதை நாங்கள் அவர்களுடைய அடிப்படைகளை பற்றி நாங்கள் விளங்குவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படைகளிலே சிலதை நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவது அடிப்படை என்ன தெரியுமா? நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களையும் சிறந்த முறையில் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த 6 விடயங்களிலே என்ன தெரியும்? முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் தாலாவை கொண்டு நாங்கள் நம்புவது. அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படையிலே முதலாவது அடிப்படை என்ன தெரியுமா? இந்த அர்கானுல் ஈமான் சொல்லக்கூடிய ஈமானுடைய 6 விடயங்களையும் நாங்கள் கட்டாயமாக நம்ப வேண்டிய 6 விடயங்களையும் உரிய முறைப்படி நம்புவது தான் முதலாவது அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்து அடிப்படைகளையும் எடுத்துக்கொண்டால் இவைகள் அல் குர்ஆனுடையவும் நபிமொழிகளுடையும் அடிப்படையிலே தான் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே முதலாவது அடிப்படை தான் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹ் தாலாவையும் அவனுடைய மலக்குமார்கள், அவனுடைய வேதங்கள், அதே போன்று அவனுடைய இறை தூதர்கள், அதே போன்று நாளை மறுமை, விதி போன்றவற்றை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவைகளை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் முதலாவதாக அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அந்த படைத்து பரிபாலிக்கக்கூடிய அவனுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய அனைத்து வணக்கங்களையும் நாங்கள் செலுத்த வேண்டும். அதே போன்று அவனுக்கு அல்லாஹ் தாலாவுக்கு என்னென்ன பெயர்களும் இருக்கின்றனவோ, என்னென்ன பண்புகளெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை அல் குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ அல்லாஹ் தாலா எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றான். இந்த பண்புகளை நாங்கள் முழுவதுமாக அதிலே மாற்று கருத்துக்கள் கொடுக்காமல் அதிலே உள்ளபடியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே முதலாவது அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது அவனுடைய மலக்குமார்களை ஏற்றுக்கொள்வது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வாறு மலக்குமார்கள் வானவர்கள் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹ் தாலா பிரகாசத்தினால் படைத்திருக்கின்றான். அவர்களை படைத்த நோக்கமே என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தாலாவை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய கட்டளைகளை அமுல்படுத்துவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் தாலா இவர்களை படைத்திருக்கின்றான். இவர்கள் ஆண்களா அல்லது பெண்களாக வர்ணிக்கப்பட மாட்டார்கள். எனவே அதே போன்று அவர்கள் மனிதர்களை விட மிகவும் அல்லாஹ் தாலா வணங்குவதன் மூலமாக சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா இவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தாலா இவ்வாறு சொல்கின்றான், பல் இபாதும் முக்ரமூன். அவர்கள் ஆண்களோ பெண்களோ கிடையாது, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகளும் கிடையாது. பல் இபாதுன் முக்ரமூன், மாற்றமாக அவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் தாலாவுடைய அடியார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன். அவனை முந்தி எந்த ஒரு விஷயத்திலேயுமே அவனை முந்தி போக மாட்டார்கள். அல்லாஹ் தாலாவுடைய கட்டளையையே அவர்கள் எடுத்து நடப்பார்கள், அதனைத்தான் செயல்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று இந்த முதலாவது அடிப்படையிலே மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது விஷயம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இரண்டாவது விஷயம் மலக்குமார்களை ஈமான் கொள்வது, மூன்றாவது விஷயம் அவனுடைய வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்வது. அல்லாஹ் தாலா உலகத்திலே என்னென்ன நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் அனுப்பியிருக்கிறானோ அனைவருக்குமே அல்லாஹ் தாலா அங்கே வேதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த வேதங்களிலே சில வேதங்களுடைய பெயர்களை அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கின்றான். மார்க்க அடிப்படையிலே அவ்வாறு பெயர்கள் தெரிந்த அந்த வேதங்களை பெயர்களுடன் சேர்த்து நாங்கள் நம்ப வேண்டும். அவ்வாறு பெயர்கள் தெரியாதுவிட்டால் அல்லாஹ் தாலா அனைத்து நபிமார்களுக்கும் இது போன்ற வேதங்களை இறக்கி இருக்கின்றன என்பதாக நாங்கள் பொதுவாக நம்ப இருக்க வேண்டும். அந்த அனைத்து வேதங்களிலேயும் மிகவும் சிறந்த வேதமும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பதாக பொறுப்படுத்த வேதமும் நாளை மறுமை வரை நிலை பெறச் செய்திருக்கக்கூடிய வேதமுமாக அல்லாஹ் தாலா அல் குர்ஆனை அமைத்து வைத்திருக்கின்றான். இது போன்ற ஒரு அல் குர்ஆனை இது ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆனை போன்று யாருக்குமே அதனை உருவாக்க முடியாது என்பதை அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சவால் விட்டிருக்கின்றான். அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், குல் இன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. நபியே, நீங்கள் கூறுங்கள், மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா, அவர்களிலே ஒருவர் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் இது போன்ற ஒன்றை ஒருபோதுமே கொண்டு வர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படையில் இந்த அல் குர்ஆனிலே நாங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும்? இந்த அல் குர்ஆன் முழுவதுமாக அல்லாஹ் தாலாவுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தாலா பேசிய பேச்சாகத்தான் இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சுக்களை அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியிருக்கின்றான். அந்த பேச்சுக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுத்து அவர்கள் செவிமடுத்தது போன்றே அவ்வாறே அல்லாஹ் தாலா உத்தரவின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் வந்து ஒப்படைத்தார்கள்.
எனவே இந்த அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதனுடைய அர்த்தங்கள், பொருள்கள் அனைத்துமே அல்லாஹ் தாலாவுக்கு சொந்தமானது. அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்படாத அல்லாஹ் தாலாவுடைய பண்புகளிலே ஒன்றான இந்த கலாம் என்ற அல்லாஹ்வுடைய பேச்சு என்ற இந்த பண்பிலே உள்ளடக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா அந்த தனது திருமறையிலே இந்த அல் குர்ஆனை பற்றி, அந்த எழுத்துக்களை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே இவைகள் அல்லாஹ் தாலாவுடைய பேச்சு என்பதை அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். எவ்வாறு சொன்னால், அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக், முஷ்ரிக்குகளிலே இணை வைப்பாளர்களிலே யாராவது ஒருவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு தேடி வந்துன்னு சொன்னால், ஃபஅஜிருஹு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள். எதுவரை தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய இந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே கூறுகின்றான். அதே போன்று இந்த முதலாவது அடிப்படையிலே 4வது அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தாலாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறை தூதர்களிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவருடைய தொகை எத்தனை பேர் என்பதாக அல் குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ வரவில்லை. சஹீஹான ஹதீஸ்களிலேயோ அல் குர்ஆன் வசனங்களிலேயோ அவர்கள் எத்தனை பேர் என்பதாக வரவில்லை. ஆனால் அதிகம் பேர் அவர்கள் இருக்கின்றனர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபிமார்களிலே இறை தூதர்களாக அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ரசூல்மார்களிலே உலுல் அஸ்ம்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5 நபிமார்கள் அங்கே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 5 நபிமார்களிலே, அதாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 பேரும் ஏனைய அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 5 பேரிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தாலாவுடைய தோழர் என்ற பேரிலே, ஹலீலுல்லாஹ் என்ற பேரிலே அவர்கள் சிறப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 2 நபிமார்களிலே எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நபிமார்களும் மனிதர்கள். இவர்கள் கடவுளாக, இறைவனாகவோ அல்லது இறைவனுடைய பிள்ளைகளாகவோ யாருமே இருக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தூய இஸ்லாத்துடைய கருத்துக்கு மாற்றமாகத்தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளை, குழந்தை என்பதாக சொன்னார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய பிள்ளை என்பதாக சொன்னார்கள். அல் குர்ஆனில் இதனை அல்லாஹ் தாலா சொல்கின்றான், வகாலத்தில் யஹூது உஸைருன் இப்னுல்லாஹ், யூதர்கள் கூறினார்கள் உஸைர் அல்லாஹ் தாலாவுடைய மகன் என்பதாக. வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய குழந்தைகள் என்பதாக, பிள்ளை என்பதாக. எனவே இவ்வாறு கூறக்கூடிய நேரத்தில் இதனை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே அல்லாஹ் தாலாவுக்கு எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதாக பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். இவ்வாறு குழந்தைகள் இருப்பதாக சொல்வது ஒரு இட்டுக்கட்டு என்பதை அல்லாஹ் தாலா பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். அதே போன்று இந்த நபிமார்களிலே ஒருவரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களை நிராகரிப்பதோ, சிலரை ஏற்று சிலரை நிராகரிப்பதோ இதுவும் கூடாத, மார்க்கத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், யூதர்களை பொறுத்தவரையில யூதர்கள், அதாவது அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போல் இன்னும் சில குறிப்பிட்ட நபிமார்களை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று அதே பனு இஸ்ரவேல் குடும்பத்திலே வந்த ஏனைய நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரிக்கக்கூடியவர் இருக்கின்றார்களே, வயுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள். வயகூலூன, அவர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள், நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅத், நாங்கள் சில நபிமார்களை ஏற்றுக்கொள்வோம், சில தூதர்களை ஏற்றுக்கொள்வோம், சிலரை நாங்கள் நிராகரிப்போம். வயுரீதுன அன் யத்தகிது பைன ذلك சபீலா, அதன் மூலமாக அவர்கள் ஒரு பாதையை தேடி இருக்கின்றார்கள். மக்களை வழிகெடுப்பதற்காக அவர்கள் ஒரு பாதையை தேடி இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உலாய்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, நிச்சயமாக இவ்வாறு சில நபிமார்களை ஏற்றுக்கொண்டு சிலரை யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முஃமின்களுடைய பண்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, நாங்கள் அவனுடைய தூதர்களிலே யாருக்கிடையிலேயும் நாங்கள் பிரிவினைகளை உண்டாக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம், அனைவருமே அல்லாஹ் தாலாவுடைய தூதர்களாக, நபிமார்களாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக மூமின்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். அதே போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களிலே 5வது விடயம் என்ன தெரியுமா,
நாளை மறுமை ஒன்று இருக்கின்றது. அந்த மறுமையிலே இந்த உலகம் ஒரு நாளையிலே நிச்சயமாக அழிந்துவிடும். அதற்கு பின்னால் அனைவருமே எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் அங்கு மறுமையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நிறுக்கப்படும். அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு ஏடு கொடுக்கப்படும். அந்த ஏடு வலது கையிலே கிடைத்தவர்கள் சுவனம் நுழைவார்கள், இடது கையிலே கிடைத்தவர்கள் நரகம் நுழைவார்கள். இது போன்ற மறுமையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும், அதே போன்று மறுமைக்கு முன்னதாக ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவன் மண்ணறையிலே வைக்கப்பட்டால் அந்த மண்ணறையிலே நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி நாங்கள் நிச்சயமாக ஈமான் கொள்ள வேண்டும். இதுவும் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் தான் என்னன்னு சொன்னால், அந்த அல்லாஹ் தாலா முதலாவது அடிப்படையிலே 6வது அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா அவனுடைய விதியை, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் தாலாவுடைய விதியின் பிரகாரம் தான், அல்லாஹ் தாலா நிர்ணயித்த விதியின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த சில அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையை விட்டும் சிலர் வழிகெட்டு போனார்கள். சிலர் எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் தான் அவர்களுடைய செயல்களை படைத்துக் கொள்கின்றார்கள். அதாவது நாம் செய்யக்கூடிய மனிதர்களும் அவர்களுடைய செயல்களும் அனைத்துமே அல்லாஹ் தாலாவால் படைக்கப்பட்டன என்பதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே கதரியாக்கள் என்று முஅ்தஸிலாக்கள் என்ன சொல்கின்றார்கள்? அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அனைத்துமே மனிதர்கள் தான் அவர்களுடைய செயல்களை படைத்துக் கொள்கின்றார்கள். அந்த செயல்களுக்கும் அல்லாஹ் தாலாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. மனிதனை அல்லாஹ் தாலா படைத்திருக்கின்றான், ஆனால் மனிதனுடைய செயல்களை மனிதனை தான் படைத்துக் கொள்கின்றான் என்பதாக அந்த அல்லாஹ் தாலாவுடைய அந்த நாட்டத்தை, அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்தை, அவனுடைய விதியை அங்கே மறுக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு சமூகம் ஜெபரியாக்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மனிதனுக்கென்று எந்த ஒரு சுயநாட்டமும் கிடையாது, சுய விருப்பங்களும் கிடையாது, அனைத்துமே அல்லாஹ் தாலாவால் பலவந்தப்படுத்தப்பட்டு தான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே மனிதனுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இரண்டு கூட்டுமே, அதாவது இந்த இரண்டு கூற்றுக்குமே அல்லாஹ் தாலா அங்கே பதிலளிக்கின்றான். எவ்வாறு தெரியுமா? வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். அதாவது நீங்கள் நாடுவதெல்லாம் அல்லாஹ் தாலா நாடியதை தவிர நீங்கள் எந்தொன்றையுமே நாடமாட்டீர்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் தாலா ஒரு அடியானுக்கும் அந்த மஷீஅத் நாட்டம் என்றொன்று அல்லாஹ் தாலா அடியானுக்கும் வைத்திருக்கின்றான். எனவே அடியான் நிர்பந்திக்கப்பட்டவன் என்ற அந்த ஜெபரியாக்களுடைய கூற்றுக்கு அல்லாஹ் தாலா இதன் மூலமாக மறுப்பு கொடுத்திருக்கின்றான். எவ்வாறு தெரியுமா? மனிதனுக்கும் ஒரு நாட்டம் இருக்கின்றது என்பதாக. அதே போன்று இல்லா அன் யஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்துக்கு பின்னால் தான் மனிதனுடைய நாட்டம் இருக்கின்றது என்பதாக சொல்லி, அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு மாத்திரம் தான் நாட்டம் இல்லை, அல்லாஹ் தாலாவுடைய நாட்டம் தான் அதற்கு முன்னால் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தாலா அந்த முஅ்தஸிலாக்கள் கதரியாக்களுக்கு அல்லாஹ் தாலா மறுப்பு கொடுக்கின்றான். எனவே இது தான் முதலாவது அடிப்படை. என்ன அடிப்படை? அல்லாஹ் தாலாவுடைய அந்த ஈமானுடைய 6 விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொள்வது, அதே போன்று அவனுடைய மலக்குமார்கள், அவனுடைய வேதங்கள், அவனுடைய தூதர்கள், நாளை மறுமை நாள், அதே போன்று அவனுடைய விதி, இந்த 6 விடயங்களையும் ஏற்றுக்கொள்வது தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய முதலாவது அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? ஈமான் என்பது, அதாவது இறை விசுவாசம் என்பது, அது வாயினால் சொல்லக்கூடியது, செயலினால் செயற்படுத்தக்கூடியது, அதே போன்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த மூன்றையும் சேர்த்துத்தான் ஈமான் உள்ளடக்கி இருக்கின்றது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சிலர் வழிகட்ட கூட்டங்கள் சொல்வதே போன்று ஈமான் என்பது வாயால் சொல்வது மாத்திரம்தான் என்றல்ல, அதே போன்று ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான் என்பதும் அல்ல. எனவே அதாவது அதாவது செயல் ரீதியாகவோ நாங்கள் எங்களுடைய வார்த்தையின் மூலமாகவோ அல்லது எங்களுடைய செயற்களின் மூலமாக எந்தொன்றையும் செய்யாமல் முழுமையாக நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஈமான் உள்ளத்திலே தான் இருக்கின்றன என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தின் உள்ளே முடியாது என்பதை இந்த சில வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஏனென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் தாலா யார் யாரெல்லாம் காஃபிர்கள் என்று சொல்கின்றானோ அந்த காஃபிர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை, இறைவனை இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தாலா தனது திருமறையில சொல்லினான். எவ்வாறு தெரியுமா? வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் துல்மன் வஉலுவா. அவர்களுடைய உள்ளங்கள் உண்மை என உறுதி கொண்ட போதிலும் அவைகளை அவர்கள் அதாவது அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் மறுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்கின்றான். ஆக அவர்கள் மறுத்தது எதால்? வாயால் தான் மறுத்தார்கள். அதே போன்று ஏனைய உறுப்புகளால் தான் மறுத்தார்கள். ஆனால் வெளிரங்க செயல்களால் மறுத்தாலும் அவருடைய உள்ளத்திலே உள்ரங்கத்திலே அவர்கள் அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அநியாயமாகவும் பெருமைக்காகவும் தான் இவ்வாறு மறுத்தார்கள் என்பதை அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திலே
அதாவது ஈமான் என்பது உள்ளத்திலே மாத்திரம்தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தன்னு சொன்னால் அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லி இருக்க மாட்டான். அவ்வாறு உள்ளத்திலே ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அவர்கள் முஸ்லிமாக மாறி இருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஈமான் என்பது அதை வாயினால் மாத்திரம் சொல்வதும் அல்ல. அவ்வாறு ஈமான் என்பது வாயினால் மாத்திரம் சொல்வதாக இருந்தால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த அழிக்கப்பட்ட ஃபிரௌன் கூட மூமினா தான் இருந்திருப்பான். ஏன் தெரியுமா? அவனும் அங்கே அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே என்ன சொன்னான்? அதாவது பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாயனை, அந்த அல்லாஹ் தாலாவை நானும் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக கடைசி நேரத்தில் அவனுடைய வாயினால் சொன்னான். அதன் மூலமாக அவன் அங்கே இஸ்லாத்தில் நுழையவில்லை. அதே போன்று நிறைய வசனங்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனங்களின் மூலமாக இது உள்ளத்திலே மாத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. அதாவது உள்ரங்கமாக ஈமான் என்பது சுருக்கம் என்ன தெரியுமா? அதாவது ஈமான் என்பது நாங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் வாயினால் சொல்ல வேண்டும், கூற வேண்டும். அதே போன்று அதனை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த மூன்றை பற்றியும் அல்லாஹ் தாலா ஏனென்று சொன்னால் இந்த நாங்கள் வெளிரங்கமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹ் தாலா ஈமான் என்ற பெயரை அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக வெளிரங்க செயற்பாடுகளும் ஈமானிலே உள்ளடங்கும் என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் நிச்சயமாக உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே அல்லாஹ் தாலாவை ஞாபகம் ஊட்டப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு மத்தியிலே அவர்களிடத்திலே அவருடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ் தாலாவிடத்திலே தான் அவர்கள் உண்மையாக தவக்குல் வைப்பார்கள், நம்பிக்கை வைப்பார்கள், பொறுப்பு சாட்டுவார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லதீன யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையையும் நிலைநாட்டுவார்கள், அதே போன்று நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையாக, அதாவது அவருடைய ஈமான் எவ்வாறு இருக்கின்றது, அந்த ஈமானிலே உள்ரங்கத்திலே உள்ளத்தால் செய்யக்கூடிய அந்த தவக்குல் என்ற பொறுப்பு சாட்டக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போன்று வெளிரங்கமாக செய்யக்கூடிய இந்த தொழுகை போன்ற, அதே போன்று தர்மங்கள் போன்ற இந்த விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஆக அமல்களும் அதே போன்று இந்த ஈமானிலே உட்பகுதியில் இருக்கின்றது. ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த மாத்திரம் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், இந்த தொழுகைக்கு வெளிரங்கமாக செய்யக்கூடிய இந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் என்று பெயரை வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வமா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், நீங்கள் பைத்துல் மக்திஸை நாடி தொழுத, அந்த திசையை நோக்கி தொழுத உங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ் தஆலா ஒருபோதுமே வீணாக்க மாட்டான் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று இந்த ஈமானுடைய விஷயத்தை நாங்கள் சுருக்கமாக எவ்வாறு திரும்ப நம்பிக்கை கொள்ள வேண்டும்? ஈமான் என்பது, விசுவாசம் என்பது அது உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதனுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய வெளிரங்க செயற்பாடு, வெளிரங்க அடையாளங்கள் தான் அதை நாங்கள் வாயினால் மொழிவது. அதே போன்று நாங்கள் அதாவது உள்ளத்திலே வாயினால் மொழிவது, அதே போன்று நாங்கள் செயற்கள் ரீதியாக செயல்வது, இந்த மூன்றையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு ஹதீஸை, ஒரு நபிமொழி நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பித்உன் வ சித்தூன ஷுஅபா, அதாவது பித்உன் வ சித்தூன ஓ பித்உன் வ சபூன ஷுஅபா, ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டதாக இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு அலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது அந்த ஈமானுடைய இதில் உயர்ந்தது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது தான் ஈமானுடைய உயர்ந்த தரம் என்பதாக சொல்லிவிட்டு வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அந்த ஈமானுடைய கீழ் படித்தரம் எது தெரியுமா? பாதையிலே மக்களுக்கு துன்புறுத்தக்கூடியவைகளை நீக்குவது என்பதாக சொல்லிவிட்டு வல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே 3 உதாரணங்களை பார்க்கலாம். இந்த மூன்றுமே அதாவது உள்ளத்தினால் ஒரு விடயத்தையும், வாயினால் ஒரு விடயத்தையும், செயல் ரீதியாக ஏனைய உறுப்புகள் செய்யக்கூடிய ஒரு செயலையும் நபி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உள்ளத்தினால் என்ன விடயம்? அது உள்ளத்தினால் ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக உள்ளத்திலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெட்கத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று வாயினால் மொழியக்கூடிய விஷயத்தில் நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது ஈமானுடைய உச்சகட்டம் என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இது வாயினால் சொல்லக்கூடியது. ஆக அடுத்த மூன்றாவதாக அதாவது செயல் ரீதியாக செய்யக்கூடியதற்கு, அதாவது பாதையில மக்களுக்கு துன்புறுத்தக்கூடியவைகளை நீக்குவது, இது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை நபி சொல்லியிருக்கிறார்கள். ஆக சொல், செயல், நம்பிக்கை, இந்த மூன்றும் சேர்ந்து தான் விசுவாசம் என்பதை இந்த நபியுடைய ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இந்த அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படைகளிலே 3வது அடிப்படை என்ன தெரியுமா?
எந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு முஸ்லிமையும் அவர்கள் செய்த பெரும் பாவங்களுக்காக வேண்டி அவர்களை காஃபிர் என்று அதாவது நிராகரிப்பாளர்களாக காஃபிர்களாக மாற்ற மாட்டார்கள். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய சில செயல்களை செஞ்சாலே தவிர, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய சில செயல்களை செய்தால் அவருடைய செயல்கள் குஃப்ர் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த செயல்கள் இல்லாமல் பெரும்பாவங்களை கொண்டு யாரையுமே அவர்கள் எந்த ஒருவரையும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனை நிராகரிக்கக்கூடிய விஷயம், அவனுக்கு நிராகரிக்கப்படுவதை ஒருபோதுமே அவன் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அந்த இறை நிராகரிப்பல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்பதாக அல் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். எனவே அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அதாவது ஒரு பெரிய பாவத்தை செய்த ஒருவனுடைய நிலையிலே அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை நடுநிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டோன்னு சொன்னால் அவனுக்கு எங்கே மன்னிப்பே கிடையாது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டு நிராகரிப்பான மாறிவிடுகின்றான். நாளை மறுமையிலே அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் நிரந்தர நரகமாகி விடுகின்றான் என்பதாக இது ஹவாரிஜிகளுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கத்திலே முர்ஜியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அந்த ஈமான் கொண்டதுக்கு பின்னால் விசுவாசம் கொண்டதுக்கு பின்னால் அவன் எந்த பாவத்தை செய்தன்னு சொன்னாலும் அது எந்த ஒரு ஈமானுடைய குறைகளை ஏற்படுத்த மாட்டாது. ஆக ஈமான் என்பது அவனுடைய பரிபூர்ணமாக தான் இருக்கும் என்ற கொள்கையில் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே தான் அவர்களுடைய பார்வையிலே அதாவது ஃபிரௌன் கூட அதாவது பரிபூர்ணமான ஒரு முஃமினாக இருந்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். கடைசி நேரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான். எனவே ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவன் எந்த ஒரு அமல்கள் செய்யாவிட்டாலும் அவன் பரிபூர்ணமான ஒரு முஃமின், ஏன்னா அவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக ஒருவன் ஈமான் கொண்டு விட்டான் சொன்னால் அதற்கு பின்னால் அவன் எந்த பாவத்தை செய்தன்னு சொன்னாலும் அதன் மூலமாக அவன் காஃபிராகி விட மாட்டான். அதே போன்று அது அவனுக்கு எந்த ஒரு இடையூறும் விதிக்க மாட்டாது என்பதாக அந்த முர்ஜியாக்களுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் நடுவிலே தான் மத்தியிலே தான் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை இருக்கின்றது. அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அந்த பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய நல்ல விடயங்களை பொறுத்து அவனுடைய அந்த வீதாசாரங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவனிடத்திலே பாவங்கள் அதிகமாக இருந்தன்னு சொன்னால் அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பாவியாக கருதப்படுவான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளுடைய அடிப்படையில் அவன் ஈமான்தாரியாக கருதப்படுவான். இது இந்த உலகத்திலே எனவே அவன் இந்த உலகத்திலே அவனுடைய ஈமானுடைய அளவுக்கு அவன் முஃமினாக இருப்பான். அவனுடைய பாவத்தினுடைய அளவுக்கு அவன் பாவியாக இருப்பான். நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அது அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் தாலா அவர்களை நாடினால் மன்னிப்பான், நாடினால் அவர்களை தண்டிப்பான். இந்த இரண்டுக்கும் இடம்பாடு இருக்கின்றது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனும் அவன் அதாவது அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அதாவது நபிமொழிகளிலேயோ இவைகளெல்லாம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடியவர்கள் எவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை தவிர ஏனைய பெரும்பாவங்களை யாராவது செய்துன்னு சொன்னால் அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் காஃபிராகிவிட மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர்களை பரிபூர்ணமான ஒரு முஃமின் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே அவருடைய ஈமானுடைய அளவுக்கு அவருடைய எந்த அளவுக்கு நலவுகள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அவர் முஃமினாக இருப்பார். எந்த அளவுக்கு நலவு இல்லையோ, எந்த அளவுக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அவர் பாவியாக இருப்பார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவது அடிப்படை என்ன தெரியுமா? அதாவது யாருக்கு அதாவது அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படைகளில் நாலாவது ஆட்சியாளர்கள் அதாவது பொறுப்புதாரிகள் யாராக வருகின்றார்களோ அவர்கள் அதாவது குஃப்ரை ஏவாதம் வரும் வரை அவர்கள் அல்லாஹ் தாலாவை நிராகரிக்கும்படி சொல்லாத வரை பாவத்தை ஏவாத வரை அவர்களுக்கு வழிபடுவது கட்டாயம் என்ற கொள்கையிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ் தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உங்களிலே பொறுப்புதாரிகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடுவுங்கள் என்பதாக அவர்களுக்கு வழிபட்டு நடுவுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்கின்றான். எனவே முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய பொறுப்புகளை பொறுப்படுத்தி சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்பது கட்டாயமான ஒரு பண்பாக அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ் தாலாவை அஞ்சிக் கொள்ளுமா நான் உங்களுக்கு வசியத் செய்து கொள்கின்றேன். வஸ்ஸம்இ வத்தாஅ வ இன் தஅம்மர அலைக்கும் அப்துன், உங்களுக்கு
அமீராக ஒரு அடிமைதான் வந்தென்று சொன்னாலும் அவன் சொல்வதை கேட்டு அவனுக்கு வழிபட்டு நடப்பதை நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே யார் யாரெல்லாம் ஒரு முஸ்லிமான ஒரு தலைவருக்கு மாற்றம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின கருதுகின்றார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் யுத்திஇல் அமீர ஃபகத் அதாஅனி. யார் அமீருக்கு கட்டுப்படுகின்றார்களோ, யார் முஸ்லிம் தலைவருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் எனக்கு கட்டுப்படுகின்றார். வமன் யஸில் அமீர ஃபகத் அஸானி. யார் அமீருக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் எனக்கு மாறு செய்கின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் அதாவது ஹியாரு ஐம்மத்திக்கும் அல்லதீன ததுஊனஹும் வயதுஊன லக்கும். அதாவது உங்களுடைய சிறந்த தலைவர்கள் யார் தெரியுமா? அவர்களை பார்த்தா நீங்களும் சந்தோஷப்படு, அவர்களை நீங்கள் உகப்பு வைப்பீர்கள், அதே போன்று அவர்களும் உங்களை உகப்பு வைப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வீர்கள், அவர்களும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய தலைவர்களை மிகவும் கெட்டவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் அவர்களை வெறுப்பீர்கள், அவர்களும் உங்களை வெறுக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய கெட்ட தலைவர்கள். அதே போன்று நீங்கள் அவர்களை தூற்றுவீர்கள், அவர்களும் உங்களை தூற்றுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வீர்கள், அவர்களும் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடிய இவர்கள் தான் கெட்ட தலைவர்கள் என்பதாக நபிகள் சொன்னார்கள். இந்த நேரத்திலே அதனை செவிமடுத்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், அஃபலா நுனாபிதுஹும் பிஸ்ஸைஃப். நாங்கள் அப்படிப்பட்ட இந்த கெட்டவர்கள் இவர்களுக்கு எதிராக நாங்கள் வாளெடுத்து போரிடவா, அவர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்யவா, கிளர்ச்சி செய்யவா, இது போன்று பாவங்களை செய்யக்கூடிய தலைவர்கள் இருந்து சொன்னால் அந்த பாவங்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்யவா என்பதாக ஒரு நபித்தோர் கேட்ட நேரத்தில் லா இல்லா அந்தரோ குஃப்ரன் பவாஹன். அவனிடத்திலே தெளிவான அல்லாஹ் தாலாவுடைய அத்தாட்சி இருக்கக்கூடிய தெளிவான ஒரு இறை நிராகரிப்பை காணும் வரையிலே நீங்கள் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஆக இது முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அஹ்லு சுன்னாக்களுடைய 5வது அடிப்படை என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் முஸ்லிம்களிலே தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாவங்களை செய்யக்கூடிய நேரத்திலே குஃப்ரு அல்லாத, இணை வைப்பு அல்லாத, இறை நிராகரிப்பு அல்லாத வேறொரு பெரிய பாவத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க மாட்டார்கள். அவ்வாறு தூக்குவது அவர்களுடைய பண்பாக கருதப்பட மாட்டாது. ஆனால் இதற்கு மாற்றமாக ஹவாரிஜிகள் முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அமீர், ஒரு தலைவர் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டான்னு சொன்னால் அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் காஃபிராகி விடுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அந்த கிளர்ச்சி மூலமாக அவர்கள் அங்கே அந்த கிளர்ச்சி மூலமாக அந்த ஆட்சியாளரை வீழ்த்திவிட்டு இன்னொரு ஆட்சியாளர் நியமிப்பதன் அவர்களுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது. இந்த அடிப்படைக்கு அவர்கள் ஒரு பெயரையும் வைத்திருக்கிறார்கள், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர். அதாவது நலவை ஏவி கெடுதியை தடுப்பது தான் அவர்களுடைய அந்த கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த நலவை ஏவி கெடுதியை தடுப்பதை அதற்குரிய மாற்று கருத்தை கொடுத்து அதுக்கு எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா? இது நலவை ஏவி கெடுதியை தடுப்பதாக இருந்தால் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை வீழ்த்துவது தான் இதனுடைய அர்த்தம் என்பதாக ஒரு தவறான ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக இவ்வாறு இந்த கிளர்ச்சிகளின் மூலமாக நாங்கள் நாங்கள் இன்று கூட கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல நாடுகளிலே, முஸ்லிம் நாடுகளிலே இவ்வாறு கிளர்ச்சிகள் செய்து அதன் மூலமாக இருந்த ஆட்சியாளர்களை கவிழ்த்துவிட்டு புதிய ஆட்சியாளர் நிறுவியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நாங்கள் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எந்தெந்த நாடுகளிலே எல்லாம் இவ்வாறு ஒரு ஆட்சியாளரை அவருக்கு எதிராக போர் தொடுத்து அவரை வீழ்த்திவிட்டு எந்தெந்த நாடுகளெல்லாம் புதிய ஆட்சியாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எந்த ஒரு நாட்டிலேயுமே ஏற்கனவே இருந்ததை விட மிக மோசமான ஒரு நிலைமையைத்தான், அமைதியின்மையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு நிறைய நாடுகள் எங்களுக்கு உதாரணமாக காட்டலாம். எந்தெந்த நாடுகளிலே எல்லாம் இவ்வாறு பழைய ஆட்சியாளரை வீழ்த்திவிட்டு புதிய ஆட்சியாளரை நியமித்தார்களோ அந்த நாடுகளிலே எல்லாம் அங்கே அவர்கள் நிம்மதி இல்லாமல் தான் புதிய ஆட்சியாளர் வந்ததுக்கு பின்னாலும் நிம்மதி இல்லாத, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு மாற்றமாக இது போன்ற ஆட்சியாளர்களை வீழ்த்துவது என்பது, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வீழ்த்துவது என்பது அது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அல்ல, அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கை அல்ல. அதிலே எந்த ஒரு நலவும் கிடையாது என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று
அவர்களுடைய அஹ்லுசுன்னாக்களுடைய அடிப்படை கொள்கைகள் ஒன்று என்ன தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் யாரை பார்த்தும் எந்த ஒரு வன்னெஞ்சம் வைக்க மாட்டார்கள், அடுத்தவர்களை பார்த்து தப்பெண்ணங்கள் வைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு முன்னால் வந்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களாகிய இந்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் இவர்களை பற்றி சொல்லிவிட்டு அவர்களை புகழ்ந்துவிட்டு எவ்வாறு தெரியுமா சொல்கின்றான்? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இந்த முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் போன்ற இந்த நபித்தோழர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இருக்கிறார்கள் தானே, இவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? யக்கூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அதாவது எவ்வாறு தெரியுமா சொல்வார்கள்? எங்களுடைய நாயனே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அந்த முன்னோர்களுடைய பாவங்களையும் யாழ்லா நீ எங்களை மன்னித்து விடுவாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுடைய விடயத்திலே எந்த ஒரு பகையையும் எங்களுடைய உள்ளத்தையே உருவாக்கி விடாது என்பதாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், எங்களுடைய நாயனே நீ நிச்சயமா கருணை காட்டக்கூடிய இரக்க சிந்தையுள்ளவனாக இருக்கின்றாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். எனவே இது போன்ற சஹாபாக்களுடைய விடயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, அந்த சஹாபாக்களிலே யாரையுமே தூற்ற மாட்டார்கள், அவர்களை தரக்குறைவாக பேச மாட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு அமைய அவர்கள் அவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய நபித்தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். ஃபலோ அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, உங்களிலே ஒருவர், அதாவது ஒரு உஹது மலையாளர் தங்கத்தை தான் தர்மம் செய்தன்னு சொன்னாலும் அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் தர்மம் செய்ததிலே ஒரு முத்து அளவு, ஒரு கெய்யளவு கூட அல்லது அதனுடைய பாதி அளவு கூட நீங்கள் எட்டிக்கொள்ள மாட்டீர்கள், நன்மை எட்டிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்னு சொன்னால் அந்த அளவுக்கு மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய விடத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக இந்த விடயத்தில் அஹ்லுஸ் சுன்னாக்களை விட்டும் வழி தவறி போன இரண்டு கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஷியாக்கள், ராஃபிலாக்கள் என்று சொல்கின்றோம். இன்னொன்று ஹவாரிஜிகள். இந்த ஷியாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட சஹாபாக்களை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு அடுத்த அனைத்து சஹாபாக்களையும் காஃபிர்களாகவும் ஃபாசிக்களாகவும் பார்க்கின்றார்கள், பாவிகளாகவும் இறை நிராகரிப்பாளராகவும் கருதுகின்றார்கள். குறிப்பாக அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்களை பற்றியெல்லாம் தப்பான விடயங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது ராஃபிலாக்களுடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மறுபக்கத்தில் ஹவாரிஜிகள் எடுத்துக்கொண்டால் இவர்களும் அந்த சஹாபாக்களிலே யார் யாரெல்லாம் சில தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளுக்காக வேண்டி அவர்களை அந்த உண்மையான தவறாக இருக்காவிட்டாலும் இவர்களுடைய பார்வையில் அது தவறாக இருந்தால் அந்த சஹாபாக்களை எல்லாம் காஃபிர்களாக்கி விடுவார்கள். இவ்வாறு ஹவாரிஜிகள் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை எவ்வாறு தெரியுமா? இந்த சஹாபாக்களுடைய விடயத்திலே இந்த ஒட்டுமொத்த நபித்தோழர்களிலே முதலாவது சிறந்தவர் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு பின்னால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஏனைய மீதி 6 நபித்தோழர்கள், அதற்கு பின்னால் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள், அதற்கு பின்னால் உஹத் யுத்தத்திலே, அதற்கு பின்னால் அதாவது ஹுதைபி உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர்கள், அதே போன்று ஒட்டுமொத்த சஹாபாக்களிலே மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை விட சிறந்தவர்களாக கருதுகின்றார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லிவிட்டான். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹுஸ்னா என்ற சுவர்க்கத்தை வாக்களித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த அதாவது அந்த மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தில் நுழைந்தவர்களையும் மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தில் நுழைந்தவர்களையும் பற்றி சொல்லிவிட்டு சொல்கின்றான். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அதாவது வாக்களித்து விட்டான் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக இந்த அடிப்படையில் நாங்கள் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? இந்த சஹாபாக்களுடைய விடயத்திலே அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகளை வைத்து அவர்களை வழிகேடர்கள் என்றோ அல்லது அவர்கள் அறியாதவர்கள் என்றோ அல்லது அவர்களை அதாவது அவர்கள் பாவிகள் என்றோ அல்லது வேறு வேறு குற்றங்களை சுமத்த மாட்டார்கள்.
அவர்களுக்கு மத்தியில் நடந்த விடயத்திலே வாய் மூடிய மௌனமாக இருப்பது தான் சிறந்தது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மரணித்து விட்டார்கள். எனவே மரணித்தவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தௌபா செய்தன்னு சொன்னால் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அது இஜ்திஹாதுடைய அடிப்படையில் அவர்கள் அல் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்ததன் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டது. என்றாலும் அவர்கள் இரண்டு கூட்டமும் அவர்கள் இஜ்திஹாத் என்ற அடிப்படையில் அவர்கள் தப்பிவிட்டார்கள். எனவே அதிலே சரியான இருப்பவருக்கு 2 கூலிகள், அதிலே தவறிழைத்தவருக்கு 1 கூலி. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் அந்த நபித்தோழர்களை விமர்சிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் அவர்களை பற்றி புறம் பேசியவர்களாக அந்த தண்டனைக்கு ஆளாகின்றோம். அதே போன்று மரணித்தவர்களை பற்றி பேசியதற்கான அந்த தண்டனைக்கும் ஆளாகின்றோம். எனவே அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தப்பிவிட்டார்கள். நாங்கள் அவர்களை விமர்சிக்க போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ளப் போகின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படைகளிலே 7வது அடிப்படை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை, அஹ்லுல் பைத்தினரை அவர்கள் மஹப்பத் வைக்க வேண்டும். இது அதான் முக்கியமான ஒரு சுன்னாவை அதாவது அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவருடைய குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் யார் யாரெல்லாம் நபியுடைய குடும்பத்திலே பனு ஹாஷிம் பனு முத்தலிப் என்ற 2 குடும்பத்திலே இருக்கக்கூடிய இவர்களில் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களும் இந்த அஹ்லுல் பைத்திலே அடங்குகின்றார்கள். எனவே இவர்களுடைய விடயத்திலே அவர்களை நாங்கள் யாருமே தூற்றவும் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்துடைய விடயத்திலே நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வை யாபகம் ஊட்டுகின்றேன். எனவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி அவர்களுடைய விடத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் அதே போன்று முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்றது. எனவே அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் என்று சொன்னால் அதிலே முக்கியமாக அவருடைய குடும்பம் உறவினராகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் ஈமான் கொண்டும் இருக்க வேண்டும். அதனால் தான் அஹ்லுல் பைத் அந்த நபியுடைய குடும்பத்தில் நாங்கள் அபூ லஹபை சேர்க்க மாட்டோம். காரணம் என்ன? அவன் ஈமான் கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபட்டு பரிபூர்ணமான ஒரு முஃமினாக இருப்பது இந்த அஹ்லுல் பைத்திலே சேருவதற்கான முக்கியமான நிபந்தனைகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படை கொள்கைகளிலே இன்னொன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவனுடைய இறைநேசர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கராமத்துகள் அற்புதங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அது உண்மையாக நடந்ததுன்னு சொன்னால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதிலே அந்த கராமத் என்பது அவருடைய மார்க்க விடயத்துக்கு ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது. என்றாலும் அவர்கள் நல்லடியார்களாக இருக்க போய் அவருக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற கராமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். எனவே அல் குர்ஆனிலேயும் சஹீஹான ஹதீஸ்களுடைய அடிப்படையிலேயும் நடக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணில்லாத அந்த இது போன்ற கராமத்துக்களை ஏற்றுக்கொள்வது அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் இன்று சர்வசாதாரணமாக மௌலிது கிதாபுகளிலே மௌலிது புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய ஓலியாக்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலாவை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது மலக்குமார்களை நபிமார்களை சஹாபாக்களை குறை சொல்லக்கூடிய விதமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கராமத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கராமத்துக்களாக இருந்தாலும் சொன்னாலும் அவைகள் அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாத முரண்படாத அளவிலே தான் அமைப்பிலே தான் கராமத்துக்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சஹீஹான அறிவிப்புகளை வந்திருக்கக்கூடிய கராமத்துக்களை ஏற்றுக்கொள்வது அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த மார்க்கத்தை தூய்மையாக்கி அல்லாஹ் தஆலா எங்களுக்காக தெரிவு செய்திருக்கக்கூடிய அந்த தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி அதன் மூலமாக அவன் எங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.